அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் திருப்பெயர்கள் ஒவ்வொன்றும் அளப்பரிய ஞானத்தையும் சக்தியையும் கருணையையும் தாங்கியுள்ளன. அல் அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று அழைக்கப்படும் இந்த அழகிய பெயர்கள் அல்லாஹ்வின் தனித்தன்மைகளையும் அவன் பிரபஞ்சத்தின் மீது கொண்டுள்ள ஆளுமையையும் நமக்கு உணர்த்துகின்றன. அத்தகைய பெயர்களில் ஒன்றுதான் அல் முய்யஸ், கண்ணியப்படுத்துபவன் என்று இதற்குப் பொருள். அல் முயீஸ் என்பது தான் விரும்பியவர்களுக்கு கண்ணியத்தையும் மாண்பையும் மதிப்பையும் அளிப்பவன் அல்லாஹ் ஒருவனே என்பதை அழுத்தமாக உணர்த்தும் ஒரு பெயர். இந்த மாண்பு என்பது செல்வத்தாலோ பதவியாலோ அதிகாரத்தாலோ வருவது அல்ல, மாறாக அது உள்ளத்தின் அமைதியையும் ஆன்மாவின் மதிப்பையும் சார்ந்தது. அல்லாஹ் ஒரு அடியானை கண்ணியப்படுத்துகிறான் என்றால் அவனை உண்மையாளனாக்கி அவனுக்கு நிம்மதியையும் அச்சமற்ற வாழ்க்கையையும் கொடுக்கிறான். யூசுப் நபியின் வாழ்க்கை இந்த திருப்பெயருக்கு ஒரு சிறந்த சான்றாகும். அவர் இளம் வயதில் தன் சகோதரர்களால் கிணற்றில் வீசப்பட்டார், அடிமையாக விற்கப்பட்டார், பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் அல்லாஹ் அல் முயிஸ் என்ற தனது பெயரின் மூலம் அவரை கண்ணியப்படுத்தினான். அவர் எகிப்தின் நிதியமைச்சர் பதவியை அடைந்து மாபெரும் ஆட்சித் தலைவராக உயர்ந்தார். இது மனிதர்களிடமிருந்து வந்த கண்ணியம் அல்ல, மாறாக அல்லாஹ்வால் அளிக்கப்பட்ட மாண்பு. இஸ்லாம் தோன்றிய ஆரம்ப காலத்தில் முஸ்லிம்கள் மிக குறைந்த எண்ணிக்கையில் பலவீனமாக இருந்தனர். அவர்களுக்கு பல துன்பங்கள் நேர்ந்தன. ஆனால் அல்லாஹ் அல் முயிஸ் என்ற தனது வல்லமையின் மூலம் இஸ்லாத்திற்கு கண்ணியத்தை அளித்தான். அது உலகெங்கும் பரவி ஒரு மாபெரும் சக்தியாக வளர்ந்தது. முஸ்லிம்களுக்கு மார்க்கத்தின் மீது உறுதியையும் தியாக மனப்பான்மையையும் அளித்து அவர்களை கண்ணியப்படுத்தினான். மூன்றாவது, ஒரு சாதாரண அடியானின் கண்ணியம். ஒரு ஏழ்மையான ஆனால் இறைவனுக்கு பயந்து வாழும் அடியான் மற்றவர்களின் பார்வையில் தாழ்ந்தவனாகத் தோன்றலாம். ஆனால் அவன் உள்ளத்தில் அமைதி, இறை நம்பிக்கையின் இனிமை மற்றும் நிம்மதி இருக்கும். இது அல்லாஹ் அவனுக்கு அளித்த கண்ணியம். செல்வந்தர்களுக்கும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் இல்லாத மிகப்பெரிய திருப்தியை அவனுக்கு அல்லாஹ் அளிக்கிறான். இதுவே அல் முயிஸ் என்ற பெயரின் அழகிய வெளிப்பாடு. அல் முயிஸ் என்ற அல்லாஹ்வின் திருப்பெயர் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத்தருகிறது. உண்மையான கண்ணியம் என்பது பணம், பதவி அல்லது புகழ் ஆகியவற்றால் தீர்மானிக்கப்படுவதில்லை. மாறாக அது அல்லாஹ்வால் மட்டுமே வழங்கப்படுகிறது. நாம் அவனிடத்தில் பணிந்து அவனது கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் அவன் நம்மை உலகத்திலும் மறுமையிலும் கண்ணியப்படுத்துவான். எனவே நாம் மரியாதைக்கு மனிதர்களை நாடாமல் அல் முயிஸான அல்லாஹ்வை மட்டுமே நாட வேண்டும். அல் முயிஸ் என்ற பெயர் அல்லாஹ்வின் பெரிய சக்தியையும் அவன் தன் அடியார்களுக்கு கொடுக்கும் அருளையும் நமக்குச் சொல்கிறது. அதனால் நாம் அவனது மரியாதையை பெற விரும்பினால் அவனுக்கு முழுமையாக பணிந்து அவனுக்கு பிடித்த வழியில் வாழ வேண்டும். கர்வம், அகங்காரம், வீண் பெருமை ஆகியவற்றை விட்டுவிட்டு பணிவுடன் வாழ வேண்டும். அப்படி வாழும்போது அல்லாஹ் இந்த உலகத்திலும் மறுமையிலும் நம்மை மரியாதையுடன் நடத்துவான். எல்லா புகழும் அவனுக்கே. அவனது பெயரால் நம் வாழ்வில் அருள் பெருகட்டும்.